புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி நெல்லித்தோப்பு தொகுதி வேட்பாளர் ஜெயக்குமார் மற்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எல்ஜேக்கு சின்னமான தர்பூசணியை ஆதரித்து நெல்லித்தோப்பு தொகுதி அதிமுக செயலாளர் வள்ளலார் டாக்டர் கணேஷ் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. இன்று ஏப்ரல் 1, 2026 காலை 7 மணி அளவில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நெல்லித்தோப்பு லெனின் வீதி என்டிஏ கூட்டணி வேட்பாளர் ஜெயக்குமாரை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. மாநில நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார் வாக்கு சேகரிப்பை தொடங்கி வைத்தார் மற்றும் வேட்பாளர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தார். ஒவ்வொரு வீடு மற்றும் வணிக நிறுவனங்கள், சிறு தொழிற்சாலைகள் உட்பட பகுதிகளில் வள்ளலார் டாக்டர் கணேஷ் தலைமையில் வாக்கு சேகரிக்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் துரைவி எம் ரத்னவேலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மற்றும் பாமக மாநில செயற்குழு உறுப்பினர் துரைக்கண்ணு, பிஜேபி துணைத் தலைவர் காவல்துறை ஓய்வு இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் ஜெயந்தி, தொகுதி உறுப்பினர் கிருஷ்ணசாமி, பிள்ளைத்தோட்டம் வார்டு கழக செயலாளர் கனகராஜ், தொகுதி பொருளாளர் புகழ் என்கிற ராமலிங்கம், அண்ணா நகர் வார்டு செயலாளர் ராஜேஷ், நெல்லிமா நகர் வார்டு செயலாளர் முரளிராஜ், சக்தி நகர் கலா, பிள்ளைத்தோட்டம் சிவஞானம், ராஜேஷ், தமிழ்வாணி, செல்வி, கலைவாணி, சங்கரி, முனுசாமி, சந்துரு, பாபு, லோகேஸ்வரி, பானுப்பிரியா, மதுமிதா, நிதிஷ்குமார், ஹரிகரன், ராஜேஷ், தனலட்சுமி, சத்யா, மலர்வன் குமார், கார்த்திகா, அங்காள பரமேஸ்வரி, ராஜ், ஆர்டிஓ, பிரதீப், பத்மஜா, மல்லிகா, விஜய், நளினி, சாந்தி, ஆரோக்கியமேரி ஆகியோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. நடந்தார் உயர்ந்தவர் ஆவார், ஒரு வழி நடந்தார் உயர்ந்தவர் ஆவார், பல வழி கடந்தார் தாழ்ந்தவர் ஆவார். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. பாரு காலையில் விழிக்கும் குருவியை பாரு சோம்பலை பழிக்கும். கோழியை பாரு காலையில் விழிக்கும் குருவியை பாரு சோம்பலை பழிக்கும். காக்கை கூடி பிழைக்கும், காக்கைய பாரு கூடி பிழைக்கும். நம்மையும் பாரு நாடே சிரிக்கும். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. தனக்கொரு பாதை அதற்கொரு பயணம், தனக்கொரு கொள்கை அதற்கும் தனக்கொரு பாதை அதற்கொரு பயணம். உனக்கென வேண்டும் உணர்ந்திடு தம்பி, உனக்கென வேண்டும் உணர்ந்திடு தம்பி. உழைத்திட வேண்டும் கைகளை நம்பி. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவிருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று. என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை. தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று. இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார், அவர் இடையினிலே ஏழையை போல் தந்தை அணிந்தார்.
இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார். அவர் இடையினிலே ஏழையை போல் தந்தை அணிந்தார். ஏணியாக தாழ்ந்தவர்க்கு உதவி புரிந்தார். இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார். பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார். பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார். தங்கினிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். தங்கினிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு. ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு. ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார். தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார். தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? கொண்டாமா, இப்படி பெருக்கலாம். ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே. பொய் எத்தனை நாய் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே. பொய் எத்தனை நாய் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு. அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு. அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு. ஒரு சம்பவம் என்பது நேற்று, அது சரித்திரம் என்பது இன்று. அது சாதனையா